உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளுடைய பெயருக்கேற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான தெய்வீக திருப்பலியானது சிறப்பு கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தேவகி திரவிய மேரி அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க தெய்வீக திருப்பலியிலே என்னிடம் அன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக தெய்வீக திருப்பலியானது இறந்த ஆன்மாவுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு ஜான் பெக்கமன்ஸ் அவருடைய 20ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆண்களை மாற்றுக்காக மன்றாடி ஜெபிப்போம். அவருடைய பிரிவால் வாழக்கூடியவரது மனைவி பிள்ளைகளுக்கு இறைவன் ஆதலை அளிக்கிற தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த பொழுது கடவுளுக்கு எதிராக மனிதனுக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்கள் இறைவன் மன்னித்து அவருக்கு பேரின் வாழ்வு அளித்தவர்கள் தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகியோர் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்துதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவர் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவர் இரக்கமாயிரும். கொண்டாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலைகளிலிருந்து நீர் விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1 முதல் 3, 7 முதல் 8 மற்றும் 12. இஸ்ரேல் தழைந்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமணம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்கான தண்டனையை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 105. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள்.
ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இறைவசனங்கள் 2 மற்றும் 3. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஜெபப்பாடல். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இறைவசனங்கள் 4 மற்றும் 5. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஜெபப்பாடு. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இறைவசனங்கள் 6 மற்றும் 7. அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஜெபப்பாடு. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறைச்சொற்றர்கள் 1-7 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 வரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்துதர் 12 பெயர்கள் பின்வருமாறும்: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பார்த்தலேமியும், தோமா, வரி தண்டுபவராகிய மத்தேயு, அல்பேவின் மகன் யாக்கோபு, ததேயும், தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம், இன்றைய பதிலுரை பாடல், இன்றைய நற்செய்தி வாசகம், இவை 3 நமக்கு ஒரு கருத்தை தெளிவுபடுத்துகிறது. அது என்னவென்று சொன்னால், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்ற செய்தியை மிக அழுத்தமாக இந்த வாசகங்கள் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசுவில் பிரியமானவர்களே, மாசின் இல்லா வாழ்தல், பாவம் இல்லாமல் வாழ்தல், மனதுக்குள் தூய்மையான ஒரு வாழ்வை வாழுதல் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன செய்தி. விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொன்னால், நம் அனைவரும் கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு பிள்ளைகளாக, மன தூய்மை கொண்டவர்களாக
வாழ வேண்டும். அதைதான் இன்றைய பதிலுரை பாடலிலும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். எப்படி அவரது திருமுகத்தை நாம் நாட முடியும் என்று சொன்னால், உள்ளத்தில் தூய்மை இருக்கின்ற பொழுதுதான் கடவுளை நாம் நாட முடியும். ஆனால் நமது சமுதாயத்திலே இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம், நம் ஒவ்வொருடைய மனதிலும் வண்டி வண்டியாக குப்பை கூலங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சுயநலம் என்கின்ற அந்த அழுக்குகள், தலைகணம் என்கின்ற அந்த அழுக்குகள், பொறாமை என்கின்ற அந்த குப்பைகள், மேலுமாக பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், தான் சொல்வதுதான் கேட்க வேண்டும் என்கின்ற அழுக்குகள், இவை அனைத்தும் களையப்படுகின்ற பொழுதுதான் இறை அரசு அங்கே நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஆக இந்த பரிசுத்தமான நாளிலே நாம் கடவுளை நாட வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இறை அரசை நாம் நெருங்கி செல்ல வேண்டும். இவற்றை நெருங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மாசுக்களை நாம் தகர்த்தெறிய வேண்டும். ஆகவே மாசினாதல் என்பது போல மாசில்லாத ஒரு வாழ்வை வாழ இறைவனிடம் வரம் கேட்டு தெய்வீக திருப்பலிகளை மன்றாடி ஜெபிப்போம். தேவதாய்க்கும் சூசியப்பருக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளிலே பெத்லகேமில் இந்த குடும்பம் எவ்வாறாக மாசில்லாமல் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை வாழ்ந்ததோ, அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய், தந்தை, பிள்ளைகளுக்கான நல்ல வழியை நமது மாசின்மை நித்தமாக காட்டுவோம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேவதாயும் புனித சூசியப்பரும் நமக்காக பயந்து பேசுவார்கள். ஆமாம். எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளைகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உணரு ஓவியம், இணையில்லாத காவியம், அகிலவென்னும் ஆலயம், நானும் அதிலோர் ஆகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லவே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய பலியெல்லாம் தந்தையாக இறைவனை கேட்கலாம்படி செவியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நாளுக்காகவும் ஒரு கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுந்துள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையை, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் மாட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து ஒரு வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒரு வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானக தூதர், முதன்மை வானக தூதரோடும், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை புகழ்ந்தை பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை எழுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரின் நீர் வருமளவும் அது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், அது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர், புனித அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, அது பெயர் துயிலென போற்ற பிறகு ஆட்சி வருக. ஒரு திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளில் எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக நாம் கருளக்கூடிய அமைதி, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
செம்மறியே சமாதானம். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் இல்லாமல் கலகாது திகையாதே அச்சம் கொள்ளாதே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமது மனதிற்கு தூய்மையும் பசுத்தத்தையும் தர இதோ நாம் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிழா ரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து வாழ்வளிப்பதாக. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீன்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ புனிதமான உள்ளத்தை பெற்றுக்கொள்ள சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் போல ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் போல ஏந்திடும். எங்கள்